ஈரானை தாக்க அமெரிக்கா பின்வாங்குகிறது. அமெரிக்கா இஸ்ரேலை வெளிப்படையாக ஆதரிக்கின்ற போதிலும் ஈரானை நேரடியாக எதிர்க்க தவிர்க்கின்றது. இதற்கு காரணம் மிக நுணுக்கமான மற்றும் பரிணாமம் கொண்டது. ஈரான் என்பது ஒரு தனிநாடு மட்டுமல்ல, அது மத்திய கிழக்கில் பல பிரதேச குழுக்களுக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு முக்கிய சக்தியாக இருக்கிறது. ஹெஸ்பொல்லா, ஹூதி மற்றும் பல சுயாட்சி படைகள் ஈரானின் உந்துதலால் இயங்குகின்றன. அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்குமாயின் இந்த அமைப்புகள் அனைத்தும் தங்களின் தாக்குதல்களை தொடங்கும். அதன் விளைவாக ஒரு பரந்த பிராந்திய போர் வெடிக்க வாய்ப்பு அதிகம். மேலும் ஹார்முஸ் நீரிணை மூடப்படும் போது உலகம் முழுக்க எண்ணெய் விலை வானலாகும். இது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடியது. இதற்கு மேலாக அமெரிக்கா கடந்த 20 ஆண்டுகளாக ஈராக், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் ஈடுபட்ட போர்களின் கடும் அனுபவங்களை சந்தித்து இருக்கிறது. அந்த போர்களின் முடிவில்லாத செலவுகள் மற்றும் உயிரிழப்புகள் தற்போதைய நடவடிக்கைகளை மிகவும் சீராக சிந்திக்க வைத்துள்ளன. இதனால் அமெரிக்கா தற்போது ஈரானை நேரடியாக எதிர்க்க விரும்பவில்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு தேவையான உளவு தகவல், ஆயுதங்கள் மற்றும் முதலீட்டு ஆதரவை தொடர்ந்தும் அளிக்கிறது. இது ஒரு பயச் செயல் அல்ல, மிகச்சீராக திட்டமிடப்பட்ட உள்நோக்கமுள்ள